ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் டவுன் ஹால் 15 பிளேயர். என்னோட இன்கேம் நேம் ஜோக்கர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டவுன் ஹால் 15 வச்சுட்டு நான் எப்படி ட்ராகன் 28 வந்தேன், இதுக்கப்புறம் என்னோடய பிளான்ஸ் என்ன, அதுதான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு குயிக் இன்ட்ரோ. நான் வந்து என்னோடய லெவல் 212. அதுக்கப்புறம் இப்போ நான் ட்ராகன் 28 லீக்கில் இருக்கேன். அது இன்றைக்கி தான் ட்ராகன் 28 லீக்கு வந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல் டைம் பெஸ்ட்டு 27லேருந்து ட்ராகன் 28க்கு வந்தேன். இது ஸோ மற்றபடி வந்து ட்ரூப்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் மேக்ஸ் பண்ணிட்டேன். ஹீரோஸ் நான் என்ன மேக்ஸ் பண்ணலை, ஏன்னா ஹீரோஸ் மேக்ஸ் பண்ணால் என்னோட வார் அட்டன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் டெய்லி அட்டாக் போக முடியாது, ஏன்னா அதுக்கு ஹீரோஸ் ரொம்ப இம்பார்ட்டன்றதுனால நான் இப்போதைக்கு ஹீரோஸ் வந்து அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம், ஹீரோஸ் வந்து கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணணும். மற்றபடி ஸ்பெல்ஸ் ஆல்மோஸ்ட் மேக்ஸ் பண்ணிட்டேன். ப்ளஸ் வந்து டிஃபென்ஸ்லாம் எல்லாமே மேக்ஸ் பண்ணிட்டேன். ட்ராப்ஸ் கொண்டு எல்லாத்தையும் மேக்ஸ் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போதைக்கு இங்கே ரீசோர்ஸ்லாம் வேஸ்ட் ஆகுறதுனால வேறு வழி இல்லாமல் இந்த ஃபார்ஜிக்கு போட்டு வச்சுருக்கேன். அது எங்கேயாச்சும் யூஸ் ஆகுன்றதுனால. மற்றபடி வந்து இப்போ லீக் பார்த்துருவோம். லீக் வந்து இப்போ இது வந்து முன்னாடி இந்த இப்போ லீகு ரீசெட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து என்னோட லீகு வந்து ரீசெட் ஆகி நான் எங்கே இருந்தேன்னா, நான் விச் 16ல் இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் இருக்கும். இங்கே விச்சிலேருந்து இப்போ நான் ட்ராகனுக்கு வந்துருக்கேன். அதுவே வந்து ஒரு பெரிய இதாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவ்வளோ வந்து ரேங்க்டு லீக் பார்த்து புஷ் பண்ணி. இப்போ நம்ம ஆர்மி கம்போசிஷன் பார்த்துக்கலாம். ஆர்மி கம்போசிஷன் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுற ஆர்மி வந்து ரூட் ரைடர். ஃபஸ்ட் நான் ட்ராகனில் இருந்தே சொன்னல, எனக்கு ட்ராகனில் வந்து அக்யூரேசி கம்மியாக இருந்துச்சு. அதனால் ரூட் ரைடர் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டேன். இந்த ஸ்ட்ராட்டஜி நான் எங்கே பார்த்தேன்னா, யூடியூப்லேருந்து தான் பார்த்தேன். யூடியூப்பில் வந்து நான் என்னோடய ட்ராகன் ஸ்ட்ராட்டஜி வந்து அக்யூரேசி கம்மியாக இருக்கிறதுனால சரி வேறு எந்த ஸ்ட்ராட்டஜி போகலான்னு பார்த்து அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட் நான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு அந்த யூடியூப்லேருந்து இந்த ஆர்மியை காப்பி பேஸ்ட் பண்ணி நான் ஒரு 4-5 அட்டாக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த அட்டாக் வந்து ஒரு நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த அட்டாக்கை நான் வந்து மாஸ்டரே பண்ண ஆரம்பித்தேன். எப்போவுமே நீங்கள் இந்த டவுன் ஹால் 15 இல்லை எந்த டவுன் ஹாலாக இருந்தாலுமே யூடியூப்பில் ஏதாச்சும் ஒரு வீடியோ இல்லை நீங்கள் ஒரு ஆர்மி புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5-6 அட்டாக் பண்ணி பாருங்கள். அது வந்து உங்களுக்கு செட் ஆகுதான்னு பாருங்கள். செட் ஆகுனதுக்கப்புறம் ஓகே இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது, ஓகே இதை வந்து அடுத்து மாஸ்டர் பண்ணலாம். மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த பேஸு எதாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வரும். உங்களால் மாஸ்டர் பண்ணால் 3 ஸ்டார் எடுக்க முடியும்னாலும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வரும், ஓகே எந்த பேஸாக இருந்தாலும் நம்ம அடிச்சிக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வர்றதுக்கு தான் மாஸ்டர் பண்ணுறது. மாஸ்டர் பண்ணதுக்கப்புறம் என்னோடய லீக், நான் இப்போ இருக்க லீகில் டவுன் ஹால் 15 வர மாட்டான். டவுன் ஹால் 16, 17, 18 தான் வருவாங்க. ஸோ மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கும், ஓகே பேஸ் அடிக்கலாம், நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜியை மாஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு. நான் ஆர்மி வந்து கண்டிப்பாக கீழே போடுறேன். நீங்கள் காப்பி பண்ணி இன்கேமில் போட்டுருங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஆர்மியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேனா இந்த ஆர்மியை நீங்கள் மாஸ்டர் பண்ணலாம். இல்லை இந்த ஆர்மி வந்து உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா நிறையா ஸ்ட்ராட்டஜி இருக்குது. டவுன் 15ல் வந்து நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண ட்ராகன் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதுக்கப்புறம் 8 க்ளோன் பிளிம்ப்பு மாஸ் ட்ராகன் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதுக்கப்புறமா சூப்பர் பவுலர் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதுக்கப்புறம் சூப்பர் 8 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. கேட்டால் ஆல்மோஸ்ட் ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இன்னொன்று நம்ம ஓஜி டவுன் ஹால் 15 பிளேயர்ஸ் அதாச்சும் எக்யூப்மெண்ட்லாம் வரதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், குயின் சார்ஜ் லாலோன்னு. அதுதான் வந்து அப்போ வந்து டாப் மோஸ்ட்டு. அதை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அதில் வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது யூஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். டவுன் ஹால் 15 இருக்கவங்க குயின் சார்ஜை போட்டு அதுக்கப்புறம் லாலோ இறக்கி அதெல்லாம் செம கஷ்டமாக இருக்குது. இப்போ எக்யூப் பண்ணதுனால எல்லாமே ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஓகே ரொம்ப பேசணும்னா நம்ம டக்குன்னு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடலாம். ஓகே இதான் இது, நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கிங்க. ஓகே ஃபஸ்ட்டு வந்து டிஃபென்ஸு அட்டாக் போயிடலாம். அட்டாக் வந்து நான் ஃபஸ்ட்டு மேலே பார்த்தேன், ஏன்னா கீழே வந்து வேறு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து அப்புறமா சொல்கிறேன். இது வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறேன். இதுதான் கடைசியாக அட்டாக் பண்ணப்போ டவுன் ஹால் 17 இருந்துச்சு. எப்போவுமே இப்போ இருக்க லீக் நான் டைட்டன் 27ல் இருக்கேன். 27ல் இருக்கும்போது எனக்கு வந்து 15 வரதுக்கான வாய்ப்பே இல்லை, ரொம்ப ரேராக வருவாங்க. 16 வந்து ஒரு 25% வருவாங்க. 17, 18 தான் இந்த லீகில் டாமினேட் பண்ணுற பிளேயர்ஸ் வந்து 17, 18. இதுக்கு மேலே போகலாம் 17 கொஞ்சம் கம்மியாக தான் வருவாங்க. 18 அந்தளவுக்கு வருவாங்க.
ஸோ வந்து இப்போ எனக்கு கடைசியாக வந்த அட்டாக் வந்து டவுன் ஹால் 17. எப்போவுமே இந்த மாதிரி நம்மளோட அதிகமான பேஸ்னு அட்டாக் பண்ணும்போது ஒரு 4 மேஜர் டிஃபென்ஸ் பார்ப்பேன். ஃபஸ்ட்டு வந்து மாநிலத்து எப்போவுமே டேஞ்சர் தான். அவனை எப்படி தூக்கலாம், இல்லைனா அடுத்த மேஜர் டிஃபென்ஸ் வந்து ரெக்கோஷிட் கேனோ, அப்புறம் இந்த மல்டி ஆர்ச்சர் அவனை எப்படி தூக்கலாம். 3வது வந்து 17 வந்து இந்த மல்டி கியரு ரெண்டுமே இருக்கும். மல்டி கியர் கேனனு, மல்டி கியர் ஆர்ச்சர் அது இப்படி தூக்குறது. அதுக்கப்புறம் இந்த ஸ்பிட்டர் வந்து பார்க்க வந்து அமைதியாக இருக்கும், போட்டு தாக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் வழக்கம் போல் டவுன் ஹால் வந்து எல்லா இதுலேயுமே டவுன் ஹால் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இந்த இதில் வந்து ஈகிள் ஆர்டிலரி கூட மேட்ச் பண்ணதுனால இந்த டவுன் ஹால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த 30 செகண்டில் வந்து எங்கே இறக்கலான்னு பார்ப்பேன். யாரும் சொன்னல அந்த மேஜர் டிஃபென்ஸ் வந்து எந்த மேஜர் டிஃபென்ஸை தூக்கலான்னு ஃபஸ்ட்டு பார்ப்பேன். நான் அட்டாக் பண்ணும்போது என்ன நினச்சி பண்ணான்னு தெரிஞ்சு மாநிலத்து சைடு தூக்கலான்னு தான் பார்த்துருக்கேன். ஓகே, இங்கே தான் இறக்கிருக்கேன். இங்கே வந்து வார்டனு, அதுக்கப்புறம் வந்து ஆர்சி ரெண்டுத்தையும் சேர்த்து இறக்கிடுவேன். வார்டனோட பெட்டு வந்து நான் வந்து அந்த லிசார்டு யூஸ் பண்ணேன், பாய்சன் லிசார்டு. இப்போ நான் அதை அப்கிரேட் போட்டதுனால எலக்ட்ரோ அவுல் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி ஆர்சிக்கு வந்து அந்த ஹீலிங் பெட்டு தான் யூஸ் பண்ணேன். கரெக்டாக ஒரு இன்வைஸை போட்டுருவேன். இதில் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா வந்து நீங்கள் 2 ஹீரோவையும் அட் அ டைம் இறக்குறீங்க. ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட்டை கிளியர் பண்ணுறதுக்கு அது ரொம்ப பெரிய ரிஸ்க்கு. இது வந்து நீங்கள் ஒரு 4-5 அட்டாக் வந்து ட்ரை பண்ணால் தான் வந்து ஹீரோஸை லூஸ் பண்ணாமல் இன்விஸ் போட்டு அதுக்கப்புறம் ரீகால் பண்ணி சேஃபாக தூக்குறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் உங்களுக்கு வரும். இந்த இடத்துல வந்து கரெக்டாக போட்டுட்டு 2வது இன்விஸ் நான் டக்குன்னு போட்டுகிட்டே இருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்விஸ் விடவே மாட்டேன். ஒரு ஹெச்பி கூட நான் லூஸ் பண்ண விடவே மாட்டேன். ஏன்னா ஹெச்பி லூஸ் ஆச்சுன்னா பின்னாடி பேக் எண்டில் வந்து நமக்கு அடி வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதை வச்சு ஓரளவுக்கு அடுத்து வந்து இந்த ரேஸ் டவரை தூக்கியாச்சு, ரெக்கோஷிட் கேனை தூக்கியாச்சு. இன்விஸ் ஆகலாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒன்று இருக்குது. ஓகே, எக்ஸ்ப்ளோர் தூக்கிடலாம். அந்த இன்ஃபர்னோ தூக்கிட்டேன்னா தூக்கலை. ஏன்னா வந்து அப்படி ஒரு செகண்ட் வேஸ்ட்டு பண்ணி அந்த சிங்கிள் இன்ஃபர்னோ தூக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை. ஏன்னா ஹெச்பி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன்னொன்று 2 ஹீரோஸ் உள்ளே இறக்குறோம். அது வந்து வார்டன் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், பேசலாம், நீங்கள் என்ட்ரி ஆக முடியாது. ஸோ வந்து இப்போ வந்து ஆர்சி வார்டனை வச்சு ஒரு சின்ன இடத்த வந்து நம்ம கிளியர் பண்ணியிருக்கோம். எதுக்கு கிளியர் பண்ணியிருக்கோன்னா ரூட்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கான. இதில் வந்து டைம் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது அந்த மாதிரி டைம் ஃபெயில் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி 2த்தையும் ஒன்றா யூஸ் பண்ணுறது. ஓகே, டக்குன்னு முடிச்சோம்னா ஒரு ஒரு பேஸை வந்து நம்ம தூக்கியாச்சு. அதனால் ஆர்சி வந்து ரூட் ரைடர் டிஸ்ட்ராக்ட் ஆகாது. ஓகே, ரூட்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இங்கேயே இறக்கிட்டேன். அது கூட வந்து ஹீலரு, வல்கைரி, அதுக்கப்புறம் பலூனு, மினியன் பில்ஸ். நான் வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் மினியன் பில்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு சிலர் வந்து பார்பேரியன் கிங்கை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது நல்ல வேல்யூ. அது வந்து எர்த்துக்வேக் பூட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்பைக்கி பால் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டவுன் ஹால் கிட்டே நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, மொத்த கம்பார்ட்மெண்ட்டே தூக்கிடும். அந்த ஹீரோ வந்து நிறைய பேர் எடுப்பாங்க. நான் ஏன் மினியன் பில்ஸ் எடுக்கிறேன்னா அதோட டார்க் ஓர் எபிலிட்டி எனக்கு வந்து இங்கே இருக்க பாதி டிஃபென்ஸை ஸ்லோ டவுன் பண்ணும். அதுக்காக நான் இதை யூஸ் பண்ணுறேன். உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் பார்பேரியன் கிங் யூஸ் பண்ணாலும் சரி, இது யூஸ் பண்ணாலும் சரி. ஓகே, இந்த இடத்துல வந்து அந்த பக்கம் டிஸ்டார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்க பேஸை கிளியர் பண்ணுறதுக்கு ஆர்ச்சர் குயினு சீஜ் பிரேக்ஸ் இறக்கி விட்டுருவேன். சீஜ் பிரேக்ஸ் இறக்கி விட்டு அந்த பக்கம் ஒரு வால் பிரேக்கரை போட்டுருவேன். வால் பிரேக்கர் போட்டால் அப்போ தான் உள்ளே போகும். இல்லாட்டி வெளில போக ஆரம்பிச்சிடும். ஒரு பேஸ் வந்து நமக்கு கிளியர் ஆகாது. ஓகே, வால் பிரேக்கர் போட்டாச்சு. நான் யூஸ் பண்ணுறது வந்து குயினுக்கு ஜெயண்ட் டெரர் விட்டுட்டு ஏன்னா வந்து இன்விசிபிலிட்டிஸ் டவரை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த வாட்டி ஜெயண்ட் டெரர் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அது போயிடுச்சு, அதை விட்டுருங்க. அதே மாதிரி இது வந்து உடனே பண்ணிட்டே இருப்பேன். இப்போ நான் ரீப்ளே பண்ணுறதுனால பாஸ் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் ரியல் டைம் அட்டாக்கும் நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதில் வந்து இந்த சைடு ரூட்ஸ் எல்லாம் டக்குன்னு இறக்கிட்டு, அந்த பக்கம் ஜெயண்டரோ அந்த ஆர்ச்சருக்கு இறக்கிட்டு, பின்னாடி சேஜ் பெரிக்ஸு சூப்பர் வால் பெரிக்கெல்லாம் இறக்கிடுவேன். அதே மாதிரி நான் வந்து என்னோடய அட்டாக்கில் வந்து இது எல்லாத்தோட எபிலிட்டியும் சீக்கிரமே போட்டுருவேன். இன்கேஸ் அது அந்த வார்டன் எபிலிட்டியாக இருந்தாலும் சரி, மினியன் ஃபில்ஸ் எபிலிட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை ஆர்ச்சர் குயின் எபிலிட்டி சரி, ஆர்சி எபிலிட்டியாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் டக்குன்னு போட்டுருவேன். ஏன்னா அப்போ தான் வந்து ட்ரூப்ஸ் எல்லாம் சாகாமல் உயிரோட ஃபுல் ஹெச்பியில் இருக்கும். அது ஏன்னா
பின்னாடி பேக் எண்டில் வந்து நமக்கு யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சம்டைம்ஸ் ஒரு சில பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா லேட்டாக எபிலிட்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருப்பாங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா பாதி ஹெச்பியில் இருக்கும். பாதி ஹெச்பிலேருந்து கொஞ்சம் ஹெச்பி தான் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்குள்ளே ட்ரூப்ஸே செத்து போயிடும். ஸோ அதனால் எல்லாத்தையும் சீக்கிரமே போட்டுரும். ஏன்னா நான் வந்து டவுன் ஹால் 15 இருக்கிறதுனால அது ஒரு டவுன் ஹால் 15 பிளேயர் டவுன் ஹால் 17 அடிக்கிறதுனால நான் எல்லா எபிலிட்டியும் சீக்கிரமே போட்டுருவேன். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நல்லா கொஞ்சம் டக்குன்னு போட்டேன். போட்டோன்னே மினிஃபென்ஸ் எபிலிட்டி நான் எதுக்கு போகிறேன்னா இங்கே இருக்க எல்லா டிஃபென்ஸையும் ஸ்லோ டவுன் பண்ணிடும், இன்க்ளூடிங் டவுன் ஹாலு. அது வந்து இன்விசிபிலிட்டி ஸ்பெல்லையும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நான் இங்கே ஜெயண்ட் டேரவை மிஸ் பண்ணிட்டேன்ல, அப்படி மிஸ் பண்ணேன்னா மினிஃபென்ஸ் எபிலிட்டி போட்டு அதை நான் ஆக்டிவேட் பண்ணிடுவேன். அது ஆக்டிவேட் ஆகிடுச்சா. இப்போ என்ன பண்ணேன்னா ஓவர் இங்கே போட்டேன். ஏன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே போவானுங்க. அதனால் இங்கே ஓவர் க்ரோத்தை போட்டுட்டு அப்படியே இப்போ ஓவர் க்ரோத் போட்டதுனால இங்கே இருக்க ரெண்டுத்தையும் அட்டாக் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக டவுன் ஹாலுக்கு தான் அவங்க வந்தாகணும். டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஓகே, ஆர்சி எபிலிட்டியை போட்டாச்சு. இந்த இடத்துல வந்து ரெடியன்டர்ஸ் கிட்ட ஒன்றே அது கூட பாய்சனையும் போட்டேன். நான் சிசியே மறந்துட்டேன். சிசிக்கு நான் பாய்சன் போடவே நினைக்கிறேன். அதனால் ஒரு பாய்சன் இருந்துச்சு. அதை பற்றி இந்த எனிமி அந்த மினியன் பில்ஸ் அதுக்கு போட்டாச்சு. இந்த இடத்துல டோட்டல் ஸ்டோரி போட்டதுனால இந்த ஒரு டிஃபென்ஸு, இந்த 2-3 டிஃபென்ஸ் வந்து அதை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த கேப்பில் நம்ம எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ரூட் சொல்ல வந்துட்டானா. ஸோ அதே மாதிரி நான் எல்லாத்தையும் டக்குன்னு பண்ணுவேன். ஏன்னா டைம் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்த பக்கம் பேபி ட்ராகன் இறக்க ஆரம்பிச்சிட்டேன்னா இந்த பக்கம் சின்ன ட்ரூப்ஸ் ஆர்ச்சரு அந்த மினியன் எல்லாத்தையும் இறக்க ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையும் முடிச்சிடும். ஏன்னா டைம் ஃபெயில் ஆகக்கூடாதுன்றதுக்கு ஒரே காரணத்துக்காக என்னோடய எய்ம் வந்து அடுத்தடுத்த லீக்கு போகணுன்ற ஒரே காரணத்துக்காக இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றும் பார்த்துட்டே இருக்கணும். எல்லாத்தையும் டக்குன்னு பார்க்கணும். ஏன்னா கான்சன்ட்ரேஷன் இங்கே இருக்கிறதுனால மற்ற இடத்துல நம்ம விட்டுருவோம். ஓகே, இங்கே வந்து இது ஓவர் க்ரோத்து போயிடுச்சு. மினியன் பிரின்ஸ் எனக்கு தெரிஞ்சு செத்துவான்னு நினைக்கிறேன். மினியன் பிரின்ஸ் காலி ஆயிடுவான். ஓகே, ஆகலை. சிசியில் வந்து இந்த பின்னாடி ஒன்று வருது பாருங்கள், ஃபர்னஸ். ஓகே, இந்த இடத்துல ஃபர்னஸ் வந்து இந்த ரெக்கோஷெட் இந்த இடத்துல ஃபர்னஸோட வேல்யூ கம்மியாக இருக்குது. நான் ஃபர்னஸோட வேல்யூ அதிகமாக இருக்கிற ரீப்ளே போட்டால் தான் உங்களுக்கு புரியும். ஓகே, அடுத்து வந்து இது முடிஞ்சு இது ஆல்மோஸ்ட் ட்ரிபிள் தான். இது இந்த இடத்துல நான் வந்து அந்த ஐஸ் பிளாக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான தேவை இல்லாமல் ஆயிடுச்சு. ஓகே, அதான் இந்த பேஸ் ட்ரிபிள். நான் ஏன் ஒரு அட்டாக் வந்து எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிறேன்னா, நான் ஒரு அட்டாக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த அட்டாக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கான அவசியமே தேவையில்லை. ஏன்னா டக்குன்னு நான் ஏன் இதை பண்ணுறேன்னு உங்களுக்கு அந்த ஐடியா கிடச்சிடும். ஓகே, டக்குன்னு இன்னொரு அட்டாக் இந்த அட்டாக்கில் நான் எக்ஸ்பிளைனே பண்ணல, ஈஸியாக முடிச்சிடுறேன் பாருங்க. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு அந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இந்த இடத்துல வந்து டவுன் ஹால் 16 எனக்கு கிடச்சிது. 16 கிடச்சோடனே எனக்கு ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, ஓகே ட்ரிபிள் போட்டலாம் அப்படின்ற அந்த இது வந்துருச்சு. ஓகே, நான் எங்கேருந்து இறக்கியிருப்பேன். ஓகே, இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள இந்த பக்கம் இறக்கிட்டேன். இன்விசிபிலிட்டியோட முதலே போட்டேன். ஏன்னா அந்த பக்கம் ரெக்கஷிட் வேறு நான் ட்ராப்ஸ்லாம் வந்துருச்சு. அதுவே வந்து ஹெச்பி பாதி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக தான் இருக்கேன். ஓகே, சாரி கைஸ், கண்ணு தெரியல. ஓகே, இந்த பக்கம் டெஸ்லா இவெல்லாம் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ட்ரூப்ஸ் இந்த டெஸ்லாலாம். அதனால் அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த இடத்துல வந்து நான் இந்த இடத்துல லேட் இன்வீஸ் போட்டிருப்பேன். ஏன்னா எனக்கு அந்த ஆர்ச்சர் குவீன் வேணுன்றதுனால லேட் இன்வீஸ் போட்டு ஆர்சி வந்து ஆர்ச்சர் குவீனை டார்கெட் பண்ணதுக்கப்புறமா இன்வீஸ் போட்ட உடனே அது ஆர்ச்சர் குவீனை தூக்கினோடனே டக்குன்னு போட ஆரம்பிச்சிட்டேன். நான் உடனே வந்து பேபி ட்ராகன் போட்டேன். ஏன்னா இந்த இடத்துல டிஃபென்ஸ் இல்லை, பில்டிங் சும்மா இருக்குது, டைம் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு டக்குன்னு போட ஆரம்பிச்சிடும். இது வந்து உங்கள் ஸ்டைல் தான். நீங்கள் லேட்டாக போட்டாலும் போடலாம், சீக்கிரம் போனாலும் போகலாம், அது ஒவ்வொருத்தவங்களோட இதை பொறுத்து. இங்கே வந்து லேட்டாக போட்டதுனால கிராண்ட் வார்டனோட ஹெச்பி ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஓகே, ஒரு கம்பார்ட்மெண்ட்டு கிளியர் பண்ணியாச்சு. இங்கே ரூட்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகே, ரூட்ஸ் இறக்கியாச்சு, இது இறக்கியாச்சு, இதெல்லாம் போட்டாச்சு, நேம் பிரின்ஸை போட்டாச்சு, எல்லாம் இறக்கியாச்சு. அப்போ ஆர்ச்சர் பின் எங்கே இருக்கணும். ஓகே, இந்த பக்கம் இறக்கியிருக்கேன். ஓகே, இந்த பக்கம் இறக்கி பார்த்தீங்களா, இந்த வாட்டியும் பாருங்கள் இன்விசிபிலிட்டி ட்ரிகரே பண்ண இதில் சம்டைம் ஜெயண்டர் அப்படி தான் கடுப்பேற்றும். ஓகே, எல்லாத்தையும் எதுலேயே போட்டாச்சு. ஓவர் க்ரோத்துக்கு நான் டவுன் ஹாலுக்கு போட்டேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு. சிசிக்கு வந்து பாய்சனை போட்டாச்சு. இந்த இடத்துல ஹெட் அண்டரை கரெக்டாக இறக்கியிருக்கேன். ஓகே,
இந்த இடத்துல இதை போட்டு மினியன் கில்ஸ் எபிலிட்டி வந்து ஏன்னா இந்த இடத்துல நிறைய டிஃபென்ஸ் இருக்குது. அதை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்காண்டி மினியன் கில்ஸ் போடுவேன். நீங்கள் அட்டாக் வேணால் பாருங்கள், எல்லா பில்டிங்கும் ஸ்லோ டவுன் ஆகும். அந்த கேப்பில் வந்து நம்ம ஈஸியாக உள்ள அடிச்சிடலாம். ஆர்சி எபிலிட்டியும் போட்டாச்சு. இருந்தாலும் நான் ஒரு ஃபேஸை போட்டேன். எதுக்கு போட்டேன்னே தெரில. எல்லாம் அந்த ஒரு பயம்தான், எங்கள் டூல்ஸ் காலியாயிருமோ அப்படின்னு. ஓகே, இந்த பக்கம் க்ளீன் அப்பில் வந்து பேக்கிங்கில் ஆர்ச்சர் க்ளீனு இந்த பக்கம் வந்துருச்சு. அந்த இடத்துல ஒரு சூப்பர் வால் பிரேக்கர் போட்டோம்ல, அது இங்கே இருக்க குட்டி குட்டி பில்டிங்லாம் தூக்கிட்டு இந்த பக்கம் வாலே உடச்சிட்டு வந்துட்டானுங்க. அந்தளவுக்கு இருக்கானுங்க. ஓகே, இந்த இடத்துல ஒரு டோட்டம் ஸ்பெல்லை போட்டேன். இந்த இடத்துல இன்விசிபிலிட்டி ட்ரிகர் ஆயிடுச்சு. ஐஸ் பிளாக்கை போட்டேன். எதுக்கு ஐஸ் பிளாக்கை போட்டேன்னா, இப்போ இன்விசிபிலிட்டி ஸ்பெல் இந்த வாட்டி நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஐஸ் பிளாக்கை போட்டு அது ஒரு 5 நிமிஷம் 5 செகண்ட் அங்கேயே இருக்கும். அந்த இதில் வந்து இன்விசிபிலிட்டியும் போயிடும், ட்ரூப்ஸும் அங்கேயே இருக்கும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, பின்னாடி ஹீலர் இருக்குல்ல, இன்கேஸ் ஹெச்பி ஏதாவது ட்ரூப்ஸுக்கோ ஹீலர்ஸுக்கோ கம்மியாக இருந்தால் அது ஹீலும் பண்ணும். ஸோ ஒரே நேரத்தில் நம்ம 3 வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்விசிபிலிட்டி ஸ்பெல் போகிற வரைக்கும் ட்ரூப்ஸ் அங்கேயே இருக்கும். அந்த ட்ரூப்ஸ் அங்கேயே இருக்கிறதுக்காண்டி ஐஸ் பிளாக்கை போடுறோம். அந்த ஐஸ் பிளாக்கை போடுறதுனால பின்னாடி இருக்க ஹீலர் வந்து ட்ரூப்ஸோட ஹெச்பியை கொஞ்சம் அதாச்சும் வேல்யூ வந்து ரொம்ப கிடைக்காது, அந்த ட்ரூப்ஸோட ஹெச்பி அப்படியேவும் இருக்கும். அதுதான் இங்கே வந்து அவங்களோட வேல்யூ கிடச்சிது. அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா ட்ரூப்ஸ் ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சு. ஆர்சி கிட்ட சாதா மினியன் கில்ஸ் செத்து போயிடுச்சு. ஆர்சி வந்து நான் பயந்துட்டே இருந்தேன், ஏன்னா ஸ்பெல்லு இல்லையா, ஆர்சி செத்து போயிருந்தா பயந்துருந்தேன். அதுக்கு ஹெல்ல ரூட்ஸ் வந்து காப்பாற்றிடுச்சு. ஓகே, ஆனால் இந்த இடத்துல ஆர்சி செத்து போயிடுச்சு. அங்கே காப்பாற்றி இவன்ட்டை வந்து மாட்டிக்கிட்டேன்ற கதை தான். இந்த இடத்துல வந்து எனக்கு ஆல்மோஸ்ட்டு டிஃபென்ஸ் வாங்கியிருப்பேன் நான். பட் வந்து பின்னாடி வந்து ஆர்ச்சர் குயின், அதுக்கப்புறம் அந்த ஜெயண்ட் இருக்கிறதுனால நான் தப்பிச்சிட்டேன். 16 ஈஸியாக ட்ரிபிள் போட்டாச்சு. பின்னாடி அந்த ஃபானஸ் பார்த்தீங்களா, ஃபானஸோட வேல்யூ வந்து நீங்கள் வீடியோ ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபானஸோட வேல்யூ என்னென்னு. அது ஓகே கைஸ், இப்போதைக்கு இதான் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி. நான் வந்து ஃபஸ்ட்டு 2 அட்டாக்குக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து நான் ஏன் இதை பண்ணுறேன் அப்படின்ற ரீசன் சொல்கிறது, ப்ளஸ் நான் கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிறேன். நீங்கள் வந்து ஸ்லோவாக பேசுறதுனால அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துக்கங்க. 1.25 1x5 இதெல்லாம் வேணால் போட்டு பார்த்துக்கங்க. அவ்வளோதான், இதான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி. அடுத்து வந்து என்னோடய எய்ம் வேணால் வந்து இது எலக்ட்ரோ 32 போகிறது தான் எய்ம். ஏன்னா எலக்ட்ரோ 32 தான் வந்து ஒரு 10 பேர்கிட்ட இருந்தாங்க. 10 பேர்கிட்ட இருந்தாங்க. எலக்ட்ரோ 31 வரைக்கும் நிறைய பேர் இருந்தாங்க. கடைசி ஃபஸ்ட்டு இருக்க 2 பேர் மட்டும்தான் அந்த 33 ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்காங்க. நான் அவங்க மேலேயும் போல் கீழேயும் வரல. ஸோ அந்த லீக் போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து 32 இருக்க யாருமே 33 போகவே இல்லை. இவங்க வந்து அந்த லீகு ரீசெட் ஆனதில் தான் இதில் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்னும் அவங்க அதே லீகை ரீட்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால தான் என்னோடய எய்ம் வந்து நான் எலக்ட்ரோ 32 வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணேன். அதுக்கேற்ற பிளான் தான் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம ட்ராகன் 28 இருக்கோம். இனி அடுத்து 29, 30, 31, 32 இன்னொரு 4 லீக் நம்ம புஷ் பண்ணோம். ஒரு 4 வாரம் இருக்குது. அடுத்த 4 வாரம் நமக்கு ரொம்ப என்ன சொல்கிறது அக்ரெசிவான வாரம். ஏன்னா வந்து லீக் வந்து நம்ம ரீட்டைன் பண்ணக்கூடாது. அடுத்த லீக்கு நம்ம போகணும். அடுத்த 4 வாரம் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக தான் போகும், பார்ப்போம். ஓகே கைஸ், அவ்வளோதான். இதான் வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோ மட்டும் லென்த்தியாக இருக்கும், மன்னிச்சிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ டக்குன்னு போயிட்டே இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் நான் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ஏன் இதை போட்டேன், ஏன் இதை பண்ணேன்னு. ஸோ அதனால் அடுத்தடுத்த வீடியோ ஃபாஸ்ட்டாக ஆகிறதுனால உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிடும். ஓகே, இதனால தான். அதுக்கப்புறம் ஆர்மி லிங்க்கு தரேன். நீங்கள் வந்து உங்களோட கிளானுக்குள்ளே போயிட்டு சேலஞ்ச் கொடுங்க. உங்கள் சேலஞ்ச் கொடுத்து எல்லா மோடையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எக்ஸ்பர்ட்டு, மாஸ்டர், லெஜெண்ட்டு, இஸ்போர்ட்ஸில் ட்ரை பண்ணிட்டு நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த டவுன் ஹாலாக இருந்தாலும் உங்களுக்கு அடிக்கிறதுக்கான கான்ஃபிடென்ஸும் வரும். கண்டிப்பாக ட்ரிபிள் அடிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகும். உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸு இன்க்ரீஸ் ஆகும், அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த ஆர்மி வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேருக்கு இந்த அட்டாக் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு, எத்தனை பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு. ஓகே கைஸ், பாய்.